ஹே வாட்ஸ்அப் கைஸ், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கர்ஸ்னு ஒரு டேர்ம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. கர்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கவங்களுக்கு, கர்ஸ்னா சாபம். பட் இந்த மூவிஸில் எக்கச்சக்கமான கர்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனில் காமிக்கப்பட்ட எல்லா கர்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. முதல்ல கர்ஸ்னா என்ன? கர்ஸ்னா சாபம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க இந்த சாபம் ஏற்பட்டால். இந்த சாபம் மனுஷனுக்கு இல்லை ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு இடத்துக்குன்னு கர்ஸ் மாறுபட்டே இருக்கும். பட் நீங்கள் பண்ண தப்புக்கு தான் உங்களுக்கு கர்ஸ் கிடைக்கும். இல்லாத நீங்கள் ஒரு கர்ஸ் ஆப்ஜெக்டை தொட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கர்ஸ் வரலாம். ஸோ இதான் வந்து கர்ஸோட மீனிங். அந்த வகையில் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் 1ல் காமிக்கப்பட்ட கர்ஸ் தான் கர்ஸ் ஆஃப் அஸ்டெக் கோல்டு. ஆக்சுவலி அஸ்டெக் எம்பையருக்கும் நம்ம ஸ்பானிஷ் எம்பையருக்கும் ஒரு மிகப்பெரிய வார் போயிட்டுருக்கும் அந்த காலத்தில். அப்போ மெக்சிகோ எம்பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அஸ்டெக் எம்பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பானிஷ் எம்பையருக்கு அந்த கோல்ஸை கொடுத்து இந்த போரை நிப்பாட்டலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க 882 பீஸ் ஆஃப் அஸ்டெக் கோல்டை ஒரு மிகப்பெரிய செஸ் பீஸில் போட்டு நம்ம ஸ்பானிஷ் எம்பையர் கொடுத்துருப்பாங்க. பட் அப்போதைக்கு ஸ்பானிஷ் எம்பையராக இருந்த நம்ம ஹெர்னன் கார்டஸ் எம்பையர் பண்ணால் அந்த கோல்டை வாங்கியிருப்பார். கோல்டை வாங்கிக்கிட்டு அந்த போரை அவர் நிப்பாட்டி இருக்க மாட்டார். அந்த போரை அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருப்பார். இதை பார்த்த கடுப்பான கடவுள்கள் அந்த கோல்டுக்கு அவங்க சாபம் விட்டுருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க. அந்த 880 கோல்டு இருந்து ஒரு கோல்டு யாரை சேர்த்தா கூட அவங்க லைஃப் ஃபுல்லாமே டேஸ்ட், ஃபீலிங், உணர்வுன்னு எதையுமே உணர முடியாது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இந்த விதமான உடலாவோ ஜட மாதிரி ஒரு இறந்து போன டெட் பாடி சமமாக இருப்பாங்கன்னு ஹீத்தன் காட்ஸ் அந்த கோல்டுக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூன்லைட்டு கீழே போனீங்கன்னா உங்களோட உடம்புல எல்லா தோலும் பிஞ்சு உங்கள் உடம்புல இருக்கிற ஸ்கெடன் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு சாபத்தையும் ஹீத்தன் காட்ஸ் அதுக்கு சபிச்சிடுறாங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாத நம்ம ஹெக்டர் பார்பஸா நம்ம ஜாக்கை ஏமாற்றிட்டு ஷிப்பையும் ஆட்டையை போட்டுட்டு அந்த கோல்டை ஐஸ்லாண்டி மிரட் அப்போ அந்த ஐலாண்டில் தான் இருக்கும். அந்த ஐலாண்டில் போய் அவரோட மெம்பர்ஸ் மூலிமா அங்கே இருக்க எல்லா கோல்டுமே அந்த மெம்பர்ஸ் சமமாக பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கி ஜாக் அதுவுமே அந்த கோல்டை எடுத்துகிட்டு போயிடுது. பட் அதுக்கப்புறம் தெரியும் இந்த சாபம் உண்மைன்னு. இந்த சாபம் அவங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹெக்டர் பார்பஸாவும் இந்த சாபத்தோட க்யூரை தேடி எங்கெங்கேயே அலையிறாரு. பட் அவருக்கு கிடைக்கவே இல்லை. பட் திரும்பி அந்த ஐலாண்டுக்கே வந்து பார்க்கும் போது தெரியுது இந்த கர்ஸுக்கு ஒரு க்யூர் இருக்குது. அதாவது இந்த எல்லா கோல்டுமே திரும்பி அந்த செஸ் பீஸ்லேயே அவங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாரோட ரத்தத்தையும் அவங்களுக்கு ஹீத்தன் காட்ஸ்க்கு அவங்க காணிக்கே செலுத்தணும். அப்போ மட்டும்தான் இந்த மொத்த சாபமும் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் எல்லா குழுமஸ் இருக்காங்க. பட் நம்ம பூஸ்டப் பில்ட் அவர் மட்டும் கிடையாது. அவர் மட்டும் நம்ம டேவி மாட்டிருப்பார். அதனால அவர் மட்டும் மிஸ் ஆகிறாரு. பட் அவர் போனாலும் பரவாயில்ல, அவனை பையனை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியிட்டு இருக்க வகையில் தான் அந்த கோல்டு மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வில் மூலியமாக நம்ம எலிசபெத் ஸ்வானுக்கு அந்த கோல்டு கிடைக்குது. இதை தெரிஞ்ச இந்த பார்பஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எலிசபெத் ஸ்வானை கழுத்தை கொண்டு போய் அங்கே வைக்க. பட் அவங்க வந்து நம்ம குஸ்டாவோட உண்மையான பொண்ணு கிடையாது, அது ஒரு ஏமாத்து வேலை. அதுக்கப்புறம் நம்ம ஜாக் அண்ட் வில் சேர்ந்து அவங்க ரத்தத்தை கொடுத்து அந்த சாபத்தை அவங்க ஒரு முடி கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையில ஒரு பயங்கரமான சாபம் த கர்ஸ் ஆஃப் அஸ்டெக் கோல்டு. ரெண்டாவது கர்ஸ் ஆஃப் ஃப்ளைங் டச்மேன். இது நம்ம சி கார்னஸான கலிப்ஸோ ஒத்துருப்பாங்க. கலிப்ஸோ நம்ம டேவியஸோட ஒரு பயங்கரமான கால் கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு நம்ம கலிப்ஸோ டேவியஸுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. நீ கொஞ்சம் 10 வருஷத்துக்கு இருக்கிற எல்லா சோல்லையுமே நீ ஆஃப்டர் வேர்ல்டுக்கு செலுத்தணும், அது எனக்கு கண்டி பண்ணுவியா அப்படின்னு நம்ம கலிப்ஸோ நம்ம டேவியஸ்ட கேட்க, டேவியன்ஸுமே அதை தெரியாமல் அதை நம்பிடுறாரு. அதே மாதிரி அவர் 10 வருஷம் அவங்களால 10 வருஷம் நேரத்தில் காலையில் வைக்க முடியாது. 10 வருஷமும் அவர் இருக்கிற எல்லா சோல்லுமே ஆஃப்டர் வேர்ல்டு கூட்டி போய் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பட் இந்த சாபம் முடியணும்னா உங்களை லவ் பண்ணவங்க அவங்க உண்மையில் உங்களை நேசிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம டேவியன்ஸுமே 10 வருஷம் முடிஞ்சு அந்த கடற்கரைக்கு வரும்போது நம்ம கலிப்ஸோ அங்கே கிடையாது. கலிப்ஸோ நம்ம டேவியன்ஸை ஏமாத்திருப்பாங்க. ஸோ உண்மையான கதையாக நம்ம டேவியன்ஸுமே அந்த கர்ஸுக்கு உட்பட்டு அவருமே பல வருஷங்களாக அந்த மொத்த வேர்ல்டுலையுமே அவர் உள்ள வந்துட்டு இருப்பார். ஸோ தான் காஜ பொண்ணத்தை ஏமாத்திட்டாங்க, தன்னோட ஹார்ட்டையுமே பிரிச்செடுத்து அதே கடற்கரையில் அவர் வச்சுட்டு போயிருப்பார். ஸோ இந்த ஹார்ட்டை யார் ஸ்டாப் பண்ணுறாங்களோ, யார் குத்துறாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க டேவியன்ஸ் இடத்த பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்காகவே பார்த்துருப்பீங்க நம்ம வில்டனை சாதத்தோட இருக்க நம்ம ஜாக்ஸ் போகிறோம் அந்த ஹார்ட்டை குத்தி வில்டனை வச்சு அதை குத்தி. ஸோ வில்டன் அந்த மொத்த ஃப்ளைங் டச்மேனுக்கு கேப்டனாக மாறுவார். அதுக்கப்புறம் அவனோட பையன் ஹென்ரி டெனர் விடாமுயற்சியோட உங்கள் அப்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு அந்த டெரண்ட் ஆஃப் பாசிடன் எல்லா கர்ஸையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த டெரண்ட்டை உடச்சி அந்த கர்ஸையுமே உடச்சிருப்பாரு. பட் இதுக்கப்புறம் அந்த கர்ஸ் உடஞ்சிருக்கும். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம டேவியன்ஸுமே கல்கரையாதே ஒதுங்கியிருப்பாராம். அப்போ அவரோட கர்ஸ் மட்டும் போயிருக்காதான். அது வந்து ஒரு புக்கில் விஷயம் பண்ணியிருப்பாங்க. எல்லா கர்ஸையும் உடச்சக்கப்புறம் அந்த உலகத்தை எல்லா கர்ஸுமே அழிஞ்சு போயிடும். பட் நம்ம டேவியஸ் மட்டும் கல்கரையில் அந்த கர்ஸ்ட் ஃபார்மில் வந்து இருப்பாராம். ஸோ அவருக்கு
மட்டும் அந்த சாபம் போகலன்னு புக்கில் காமிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு கர்ஸ் பேர் தான் பிளாக் ஸ்பாட். இந்த கர்ஸ் இன்னொரு பேர் இருக்கும் டெத் மார்க்கர். டேவியஸ் கிட்ட யாரெல்லாம் அவங்களோட ஏமாத்துறாங்களோ, இது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தம் யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிளாக் ஸ்பாட் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஜாக் ஸ்பேரோ நம்ம டேவியஸ் ஏமாத்திருப்பாரு. அந்த விக்கெட் வென்ச்சை பிளாக் பெல்லாக மாற்ற நம்ம டேவ் ஜோன்ஸ் தான். பட் அதுக்கப்புறம் ஏமாத்திருப்பார் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அதனால் அவர் கையில் அந்த பிளாக் ஸ்பாட் இருக்கும். அந்த பிளாக் ஸ்பாட் யார் கையில் இருக்கோ அவங்க டெத்தையே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த 7 கடலில் எங்கே போனாலுமே அவங்களுக்கு டெத்து கன்ஃபார்ம். நம்ம டேவிஸ் கிரிக்கெட் மூலியமாக அவங்கள கொல்ல முடியும். ஏன்னா டேவிஸ் கிட்ட அந்த சோல் இருக்குது. யார்கிட்ட பிளாக் ஸ்பாட் இருக்கோ அவங்க சோல் நம்ம டேவிஸ் கிட்ட இருக்கும். அது மூலியமாக அவர் தன்னோட ஃபேட்டை முடிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஜாக் ஸ்பேரமும் கிரிக்கெட் கையில் எந்த பேர் இருப்பாரு. அந்த பிளாக் பாலுமே ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். பிகாஸ் பிளாக் பாலுமே அந்த கஸ்க்கு உட்பட்டது தான். ஸோ பிளாக் பாலை நம்ம ஜாக் ஸ்பேர் ரெண்டு சேர்ந்து அந்த கிரிக்கெட் மூலிமா அழிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ பிளாக் ஸ்பாட் யார்கிட்ட இருக்கோ அவங்க கன்ஃபார்ம் டெத்தை பார்த்தே ஆகணும், டெத்துக்கிட்ட அவங்க மோதியாகணும். அடுத்த கர்ஸ் தான் கர்ஸ் ஆஃப் அ டெவ்ஸ் ட்ரையாங்கிள். அதே பார்த்துருப்பீங்க நம்ம சாலசர் ஒரு காலத்தில் ஸ்பானிஷ் மூலியமாக இருக்கிற எல்லா பைரட்ஸுமே அழிச்சான ஒரு முடிவோட பயங்கரமாக இருக்க. பட் இளம் வாலிபரான நம்ம ஜாக் ஸ்பேரை நம்ம சாலசரை ஏமாற்றி அங்கே தப்பிச்சிருப்பாரு. ஸோ நம்ம சாலசர் வந்து டெவ்ஸ் ட்ரையாங்கில் மாட்டியிருப்பாரு. ஆக்சுவலி எப்போ உள்ளே போனாங்களோ உள்ளே போய் அந்த இடிச்சு அந்த எல்லாம் பேரலுமே வெடிச்சு அங்கேயே அவங்க இறந்துட்டாங்க. பட் அவங்களால இறக்க முடியாது. இவங்களால ஆஃப்டர் வேர்ல்டுக்கும் போக முடியாது. அங்கேயே அவங்க கோஸ்டாக மாறிடுவாங்க. இந்த கோஸ்டோட சைடு எஃபெக்டே நீங்கள் சப்போஸ் கோஸ்டாக மாறினீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற பாதி பங்கள் இருக்காது. கை இருக்காது, கால் இருக்காது, பாதி உடம்பே இருக்காது, தலையே இருக்காது. சில பேருக்கு கை மட்டும் இருக்கும், சில பேருக்கு மூக்கு மட்டும் இருக்கும். ஸோ அவங்களோட உடம்பே அது சுக்குனராக சிதைச்சிரும். நம்ம சாலசர் தப்பிச்சிருப்பாரு. ஸோ இப்படியே அவர் இந்த தன்னோட பழி உணர்வை பயங்கரமாக வளர்த்துக்கிட்டாங்க இருக்கிற வகையில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம சாலசர் அங்கே தப்பிச்சிருப்பாரு. எப்படி போய் தப்பிச்சிருப்பா கேட்டீங்கன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு ஆக்சுவலி ஜாக் ஸ்பேரோ அந்த டைமத்தில் அந்த காம்பஸ் மூலியமாக அந்த டெவ்ஸ் ட்ரையாங்கில் தப்பிச்சிருப்பாரு. அதே அந்த காம்பஸ் வந்து யூஸ் என்ன நினைக்கிறாரோ அதை கூட்டி போகும். நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை கூட்டி போகும். ஸோ அது மூலியமாக தான் அந்த டெவ்ஸ் ட்ரையாங்கிலே நம்ம ஜாக்ஸ் தப்பிச்சிருப்பாரு. பட் அந்த மிகப்பெரிய காம்பஸை அவர் வந்து விற்றக்கப்புறம் அந்த ஒரு ரம்புக்காண்டி அதை விற்றுருப்பார் இன்னொருக்கிட்ட. ஸோ அதனால் அந்த கர்ஸுமே உடஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம சாலசர் குரூப் ஃபுல்லாகவே நம்ம ஜாக் ஸ்பேரோவை கொல்ல வந்திருப்பாங்க. ஸோ அந்த காம்பஸை அவர் விற்றனால அந்த கர்ஸுமே பிரேக் ஆகி அங்கே வந்திருப்பாங்க. பட் ஃபுல்லாக பிரேக் ஆகாது. அவங்களால அங்கே தப்பிச்சு வரும்போது தவிர அந்த ஃபுல் கர்ஸு பிரேக் ஆகாது. சாலசர் ஸ்டில் கோஸ்ட் ஃபார்ம் தான் இருப்பார். அவங்களால தள்ள நடக்க முடியும். பட் அவங்களால நிலத்துல கால் வைக்க முடியாது. ஸோ இதான் அவங்களோட கர்ஸாக இருக்கும். அவங்களால தப்பிச்சு வெளியே வர முடியும். அந்த ட்ரையாங்கிளை விட்டு தப்பிச்சு வெளியே வர முடியும். பட் அவங்க கர்ஸ் ஃபுல்லாக இன்னும் முடியலை. ஸ்டில் தே ஆர் டெட் தான். அவங்களால நேரத்துலையுமே காலையே வைக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஆஃப் பர்சன் மூலியமாக அந்த மொத்த கர்ஸையும் பிரேக் பண்ணி அவங்க நார்மலி மாற மட்டும் இல்லாமல் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்படி தான் இந்த யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய கர்ஸாக உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி புக்கில் நிறைய கர்ஸ் இருக்குது. த கர்ஸ் ஆஃப் அ மூன் அப்படின்னு ஒரு கர்ஸ் இருக்குது. நிறைய கர்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். பட் இதை வந்து மூவிஸில் காமிக்கப்பட்ட கர்ஸ் கன்ஃபார்ம் எல்லா கர்ஸுமே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த கர்ஸ் பயந்துருக்கீங்க. எந்த கர்ஸ் பயங்கரமாக இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசம் பார்க்குறேன். அண்ட் டில் பாய்.